வணக்கம், வெல்கம் பேக் டு ஷெஃப் தீனாஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் பார்க்க போகிற ப்ரிப்பரேஷனை பிரெட் உப்மா. இந்த பிரெட் உப்புமா சொன்னனே ஈஸியாக செய்யலாம் தான் எல்லோரும் நினைப்பீங்க. ஆனால் இந்த பிரெட் உப்புமாவை எப்படி ப்ராப்பராக அந்த கடலை பருப்பு, உளுத்தம் பருப்பு, காஞ்ச மிளகா வதக்கிட்டு அதுக்கப்புறம் அந்த பிரெட் எப்படி மிக்ஸ் பண்ணணும், எப்படி கட் பண்ணணும், எதுக்காக ட்ரிமிக்ஸ்லாம் கட் பண்ணுற சொல்லி தெளிவாக கொடுத்துருக்கேன். மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் டைமில் நிறைய பேர் ஆஃபீஸ் போகிற டைமில் எனக்கு இந்த சாம்பார், பொங்கல் இதெல்லாம் வைக்கிறதுக்கு டைம் கிடைக்காது, லேட் ஆகிடுச்சு. அந்த டைமில் சீக்கிரமாக பண்ணுச்சுன்னா இந்த பிரெட் உப்புமா பண்ணலாம். இந்த பிரெட் உப்புமா நீங்கள் வீட்டில் பண்ணும்போது இதுக்கு தக்காளி சட்னியோ இல்லை தேங்காய் சட்னியோ இல்லை சாம்பார் எதுவுமே தேவையில்லை. ஏங்கிட்டனா இதில் கடலைப்பருப்பு, உளுத்தம் பருப்பு, காஞ்ச மிளகாலாம் கரெக்டாக நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறம் அந்த ப்ரெட்டை போட்டு நீங்கள் வதக்கி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்து சர்வ் பண்ணால் உங்களுக்கு எதுவுமே தேவைப்படாது. ஸோ ஒரு சூப்பரான ப்ரிப்பரேஷன், ஈஸியான ஸ்டைலில் பண்ணலாம். இந்த டிஷ் எப்படி பண்ணுறது பாருங்கள். அதுக்கு முன்னாடி தேவையான பொருட்கள் பார்த்தலாமா? இந்த ப்ரிப்பரேஷன் தேவையான பொருட்கள்: பிரெட் 8 நம்பர், உளுத்தம் பருப்பு 1 டேபிள் ஸ்பூன், கடலைப்பருப்பு 1 டேபிள் ஸ்பூன், சின்ன வெங்காயம் 12லேருந்து 15 நம்பர், காய்ந்த மிளகாய் 6லேருந்து 7 நம்பர், மஞ்சள்தூள் சிறிதளவு, கடுகு 1/4 டீஸ்பூன், பெருங்காயம் 1/4 டீஸ்பூன், கருவேப்பிலை தேவையான அளவு, கொத்தமல்லி தேவையான அளவு, நெல்லெண்ணெய் 4லேருந்து 5 டேபிள் ஸ்பூன், உப்பு தேவையான அளவு. இதாங்க இந்த ப்ரிப்பரேஷன் தேவையான பொருட்கள். மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் டைமில் சட்டுன்னு ஒரு ஈஸியான ப்ரிப்பரேஷன் பண்ணுச்சுன்னா அந்த டைமில் இந்த பிரெட் உப்புமா பண்ணலாம். எல்லாருக்கும் ரொம்ப ஈஸி தெரியும். ஆனால் இருந்தாலும் அந்த பிரெட் உப்புமாவை எதுக்காக இந்த ட்ரிமிக்ஸில் கட் பண்ணிவிட்டு தாளிப்பை எப்படி யூஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு இன்றைக்கி நான் ப்ரிப்பரேஷன் சொல்ல போகிறேன். இந்த பிரெட்டில் இந்த ட்ரிமிக்ஸ் எதுக்காக கட் பண்ணுறோன்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் ப்ரிப்பரேஷன் முடித்த பிறகு சூடோட சாப்பிடும் ஒன்றும் தெரியாது. ஆனால் சூடு ஆறின பிறகு சாப்பிட்டீங்கன்னா கண்டிப்பாக ட்ரை ஆன மாதிரி இருக்கும். அதனால தான் இந்த ட்ரிமிக்ஸ் எல்லாத்தையும் கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் க்ரஷ் பண்ணி தாளித்து உப்புமா கம்ப்ளீட் பண்ணுறோம். இப்போது இந்த இடத்துல நம்ம கவனமாக கவனிக்க வேண்டிய விஷயம் என்ன கேட்டிங்கன்னா, இந்த பிரெட் இருக்குது பார்த்தீங்களா, இதை அப்படியே நல்லா க்ரஷ் பண்ணுங்கள். க்ரஷ் பண்ணும்போது ரொம்ப க்ரஷ் பண்ணக்கூடாது. ஒரு 60 to 70% அளவுக்கு க்ரஷ் பண்ணுங்கள். மீதி 30% சொன்ன பார்த்தீங்களா, அந்த 30% ஒன்று பாதி, ஒன்று சின்னது ஒன்று பெருசு, அந்த மாதிரி நல்லா க்ரஷ் பண்ணி எடுத்தால் தான் உங்களுக்கு தாளித்து சாப்பிடும்போது நல்லாயிருக்கும். ஏன்னா இந்த பிரெட்டில் கொஞ்சம் இனிப்புத்தன்மை இருக்கும். அதோட காரத்துக்கு காஞ்ச மிளகாய், அதுக்கப்புறம் கடலைப்பருப்பு, உளுத்தம் பருப்பு இதெல்லாம் போட்டு டாஸ் பண்ணால் கரெக்டான டெக்ஸ்டர் சூப்பராக வரும். இதுக்கப்புறம் தாளிப்பு. இந்த தாளிப்பில் நல்லெண்ணெய் கொஞ்சம் போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் கடுகு, உளுத்தம் பருப்பு, கடலைப்பருப்பு இதெல்லாம் தாளிப்பை போடுறோம். இந்த தாளிப்பில் கவனமாக கவனிக்க வேண்டிய விஷயம் இருக்குன்னா, அந்த உளுத்தம் பருப்பும் கடலைப்பருப்பும் ஸ்லோ ஃப்ளேமில் நல்லா வறுத்துருங்க. ஏன் கேட்டிங்கன்னா, இந்த ப்ரிப்பரேஷன் முடிச்ச பிறகு கடக்கு முடக்குன்னு அப்படி இருந்தால் தான் சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். கொஞ்சம் ஹை ஃப்ளேம் வச்சு நீங்கள் வறுத்தீங்கன்னா அந்த கிறிஸ்பியாக இருக்காது. அதனால தான் இந்த மாதிரி ஃபஸ்ட் லைட்டாக வறுத்துட்டு அதுக்கப்புறம் காஞ்ச மிளகா போடுறோம். என்னடா இந்த அளவுக்கு காஞ்ச மிளகா போடுறோன்னு நினைக்கிறீங்களா? நீங்கள் அதெல்லாம் கவலையே பண்ண வேண்டியதில்லை. காஞ்ச மிளகா போட்டோன்னே கொஞ்சம் பச்சை கருவேப்பிலை. இதுக்கப்புறம் சொல்கிறேன் பாருங்கள். இந்த காஞ்ச மிளகாவை நீங்கள் வீட்டில் போடும்போது ஜஸ்ட் லைட்டாக பிச்சுட்டு உள்ளே இருக்க விதையை எடுத்துகிட்டு போடுங்க. அப்போ தான் உங்களுக்கு காரம் கம்மியாக தெரியும். அப்படியே போட்டிங்கன்னா காரம் அதிகமாகிடும், உங்களால் சாப்பிட முடியாது. அதனால் விதையை எடுத்துகிட்டு போடுறோம். இப்போ பாருங்கள், இந்த கடலைப்பருப்பு, உளுத்தம் பருப்பு கரெக்டாக கோல்டன் ப்ரௌன் கலர் தான். இந்த இடத்துல வெங்காயம் போடுறோம். வெங்காயம் சின்ன வெங்காயம் நம்ம என்ன பண்ணுறோம், 1/2 கொஞ்சம் பொடிசாக கட் பண்ணி நம்ம போட்டிருக்கோம். இந்த வெங்காயம் ரொம்ப நேரம் வதங்க வேண்டாங்க. ஜஸ்ட் 2 நிமிஷம் வதக்கிட்டு அதுக்கப்புறம் மஞ்சத்தூள் கொஞ்சம் தண்ணி போட்டு இந்த ப்ரெட்டை போட்டு டாஸ் பண்ணால் ரெடி. ஏன் கேட்டினா, இந்த வெங்காயம் வதங்கினா அந்த டேஸ்ட் அண்ட் டெக்ஸ்டர் எல்லாம் மாறும். க்ரன்ச்சியாக இருக்கணும் வெங்காயம். இதுக்கு பிறகு மஞ்சத்தூள், பெருங்காயம். இந்த மஞ்சத்தூள் போட்ட உடனே கொஞ்சம் கலர் நல்லா வரும். இதுக்கு பிறகு கொஞ்சமாக தண்ணி போடுங்க. நிறைய தண்ணி வேண்டாம். அதிகமாக தண்ணி போட்டால் இந்த ப்ரெட்டை போட்டு மிக்ஸ் பண்ணும்போது சாகிடும். அதனால் கொஞ்சமாக தண்ணி போட்டோன்னா அந்த கலர் நல்லா எடுத்து கொடுக்கும். அதுக்கு பிறகு உப்பு போட்டிருக்கோம். இந்த உப்பு போட்ட பிறகு 1 செகண்ட் நல்லா கொதி வரட்டும். அதுக்கு பிறகு நம்ம க்ரஷ் பண்ணி வச்சுருக்கேன் அந்த ப்ரெட்டை போட போகிறோம். அதுக்கு முன்னாடி உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள், அந்த வெங்காயம், கடலைப்பருப்பு, உளுத்தம் பருப்பு எந்த அளவுக்கு நல்லா வதங்கிருக்குன்னு. இப்போ இந்த ப்ரெட்டை போட்டாச்சு. போட்ட உடனே ஹை ஃப்ளேமில் வச்சு இந்த ப்ரெட்டை டாஸ் பண்ண போகிறோம். அதுக்கு முன்னாடி கொஞ்சமாக கொத்தமல்லி போடுங்க. இதை அப்படியே நல்லா மெதுவாக மிக்ஸ் பண்ணிவிட்டு அப்படியே சூடோட எடுத்து சர்வ் பண்ணி பாருங்கள். கொஞ்சம் தேங்காய் சட்னி அப்படின்னா கார சட்னி
என்னோட சஜஷன் இந்த மாதிரி பண்ணிங்கன்னா உங்களுக்கு சட்னி எதுவுமே தேவையில்லை. ஏன் கேட்டனா அந்த கடலைப்பருப்பு உளுத்தம் பருப்பு நல்லா க்ரன்ச்சியாக இருக்கும். ட்ரை பண்ணி என்ஜாய் பண்ணுங்கள். இப்போ எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் இந்த பிரெட் உப்புமா எப்படி கரெக்டாக பண்ணணும், அந்த கடலைப்பருப்பு உளுத்தம் பருப்பு வெங்காயம் எந்த அளவுக்கு வதக்கணும்னு சொல்லி தெளிவாக கொடுத்துருக்கேன். ஈஸி ப்ரிப்ரேஷன் தான், எல்லாரும் வீட்டில் பண்ணுவீங்க. பட் இருந்தாலும் அது கரெக்டான ஸ்டேஜில் எதை போடணும்னு சொல்லிட்டு தெரிஞ்சுட்டு போட்டால் ரொம்ப நல்லாயிருக்கும். இதே மாதிரி நாளைக்கு இன்னொரு ரெசிபி சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம், see you, bye bye, take care.